சரி, இந்த கேள்வி இருக்கட்டும். இப்போ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது? இன்னொன்று 4 ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இல்லையா? இது வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 ஆப்ஷனில் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கு பாய்ஸ்க்கு 3.6, கேர்ள்ஸுக்கு 2.4 அப்படின்றது கொடுத்துருக்கு. உங்களுக்கு மொத்தமாக என்ன வரணும்னா 312ன்னு வரணும் இல்லையா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 35 அப்படின்ற ஆப்ஷனை எடுத்து செக் பண்ணுறேன். அது எதுக்குன்னா மாணவிகளுக்கு செக் பண்ணுறேன். அப்போது இந்த 5 இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி இலக்கத்தை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். மொத்தமே கடைசி இலக்கம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கடைசி இலக்கம் 0 வந்து அதுக்கு முந்தின இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ 5 இருக்குன்னா அது வந்து மாணவிகள் எத்தனைன்னு தான் கேள்வி கேட்டிருக்கு. அதனால் அந்த 4 ஆப்ஷனுமே மாணவிகளை தான் குறிக்கும். ஸோ அப்போ அந்த மாணவிகளுக்கு எவ்வளோ மதிப்பு? 2.4. அதில் கடைசி இலக்கம் வந்து 4. இப்போ 5 நாள் என்ன வரும்? 20 அப்படின்னும் போது கடைசி இலக்கம் 0 அப்படியே வச்சுங்க. இப்போ கேர்ள்ஸ் 35னா பாய்ஸ் எவ்வளோ வரும்? 65. ஏன்னா மொத்தம் சேர்த்து 100 பேர். அதுலேயும் லாஸ்ட் வந்து 5 தான் இருக்கும். 5 6 30 + 0. 0 + 0 என்ன வரணும்? 0. கடைசியில் வந்து 2 இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னும் போது 65ன்ற ஆப்ஷனும் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு 40 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 40 வந்து எதுக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம்? இதுக்கு. அப்போது 0 வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நம்பர் எடுக்க சொன்னேன். 4, அங்கே ஒரு 4 இருக்குது, என்ன வரும்? 16னா அப்போ கடைசி இலக்கம் மட்டும் என்ன? 6 ப்ளஸ் 60 போச்சுன்னா இப்போ ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? 40 போச்சுன்னா 60 பேர் இருப்பாங்க. 60ல் 0ன்றது கடைசி இலக்கம் இருந்தால் அதுக்கு முந்தின நம்பர் எடுக்க சொன்னேன். 6, இந்த 6 பேருக்குன்னா என்ன வரும்? 36னா அதோட கடைசி இலக்கம் 6. 6 6 கூட்டினா என்ன வரும்? 12. அதோட கடைசி இலக்கம் என்ன? 2. 2 2 மேட்ச் ஆகுதா? அப்போ ஆப்ஷன் என்ன? 40. நீங்கள் 60க்கு போட்டிங்கன்னா வராது. இப்போ நம்ம 60 வேணால் போட்டு பார்ப்போம். 60 வந்து கேர்ள்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணும் போது கடைசி 0 வந்து 6 நாள் 24 4. அப்போ மீதி இருக்கிறது 40. அப்போ அந்த 40 வந்து 6 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6 நாள் 24 4. 4 நாள் 8. கடைசி இலக்கம் 2 தான் வருமே தவிர 8 வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், 40. ஸோ ஆப்ஷன்லேருந்து போகிறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எந்த கணக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்துறது. எக்ஸாமில் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம இந்த டெரிவேஷன் போடணுன்னா 1 நிமிஷம் ஆகும். அந்த 1 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு 3 கணக்கு நீங்கள் இந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். இது எப்போனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும்.